ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் ராம்சார் சைட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் இந்திரா காந்தி. கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோவில் ராம்சார் சைட்ஸ் இன் இந்தியா 2026 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலிருந்து 1 or 2 கொஸ்டின்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிப்ரவரி 2026 நிலவரப்படி இந்தியாவில் உள்ள ராம்சார் தலங்கள் எண்ணிக்கை. விடை 98. சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த சதுப்பு நிலங்கள் ராம்சார் தலங்களாக அறிவிக்கப்படுகின்றன. ராம்சார் ஒப்பந்தம் ஈரானில் உள்ள ராம்சார் என்ற நகரத்தில் கையெழுத்தானது. அதனால் இந்த அங்கீகாரம் பெறும் இடங்கள் ராம்சார் தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சதுப்பு நிலங்களின் பாதுகாப்பிற்காக ராம்சார் ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானது? விடை 2 பிப்ரவரி 1971. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் ஈரநிலங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அந்த சதுப்பு நிலங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஈரானில் உள்ள ராம்சார் நகரில் 2 பிப்ரவரி 1971 ஆண்டு சர்வதேச ராம்சார் ஒப்பந்தம் கையெழுத்தானது. பின் வருவனவற்றில் ராம்சார் ஒப்பந்தம் எதனுடன் தொடர்புடையது? விடை சதுப்பு நிலங்கள் பாதுகாப்பு. பிப்ரவரி 2026 ஆண்டு இந்தியாவில் புதிதாக எத்தனை சதுப்பு நிலங்கள் ராம்சார் தலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன? விடை 2. 2026 பிப்ரவரியில் புதிதாக 2 ஈரநிலங்களை ராம்சார் தலங்கள் பட்டியலில் இந்தியா சேர்த்தது. அவை பட்னா பறவைகள் சரணாலயம், எட்டா மாவட்டம், உத்தரப்பிரதேசம்; சாரி தாந்த் ஈரநிலம், கட்ச் மாவட்டம், குஜராத். 2025 டிசம்பரில் புதிதாக 2 ஈரநிலங்களை ராம்சார் தலங்கள் பட்டியலில் இந்தியா சேர்த்தது. அவை கோப்ரா நீர்த்தேக்கம், பிலாஸ்பூர் மாவட்டம், சத்தீஸ்கர்; சிலிசர் ஏரி, ஆல்வார் மாவட்டம், ராஜஸ்தான். 2026 பிப்ரவரி நிலவரப்படி இந்தியாவில் அதிக ராம்சார் தலங்கள் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? விடை தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக 20 ராம்சார் தலங்கள் உள்ளது. பிப்ரவரி 2026 நிலவரப்படி இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான ராம்சார் தலங்கள் தமிழ்நாட்டில் அமைந்துள்ளன. 2வது இடத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் 11 ராம்சார் தலங்களுடன் உள்ளது. தற்போதைய மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ். ராம்சார் ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்ட ஆண்டு? விடை 1 பிப்ரவரி 1982. டிசம்பர் 2025 சத்தீஸ்கர் மாநிலத்தின் முதல் ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டது எது? விடை கோப்ரா நீர்த்தேக்கம். சத்தீஸ்கர் மாநிலத்தின் பிலாஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள கோப்ரா நீர்த்தேக்கம் அம்மாநிலத்தின் முதல் ராம்சார் தலமாக டிசம்பர் 2025 அன்று அறிவிக்கப்பட்டது. செப்டம்பர் 2025 ராம்சார் தலங்கள் பட்டியலில் இடம்பெற்ற உதய்பூர் ஜில் எங்கு அமைந்துள்ளது? விடை மேற்கு சம்பரான் மாவட்டம், பீகார். பிப்ரவரி 2026 நிலவரப்படி இந்தியாவின் மிகப்பெரிய ராம்சார் தலம் எது? விடை சுந்தரவன சதுப்பு நிலம், மேற்கு வங்கம். பிப்ரவரி 2026 நிலவரப்படி இந்தியாவின் மிகச்சிறிய ராம்சார் தலம் எது? விடை ரேணுகா ஏரி, இமாச்சல பிரதேசம். பிப்ரவரி 2026 நிலவரப்படி உலகிலேயே அதிக ராம்சார் தலங்களை கொண்ட நாடு எது? விடை ஐக்கிய ராஜ்யம். 2வது இடத்தில் மெக்சிகோ உள்ளது.
இந்தியாவின் முதல் ராம்சார் தலங்கள் எது? விடை ஏ மற்றும் பி. சில்கா ஏரி ஒடிசா மற்றும் கெவலாடியோ தேசிய பூங்கா ராஜஸ்தான். உலக ஈரநிலங்கள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை பிப்ரவரி 2. தீம் 2026 வெட்லாண்ட்ஸ் அண்ட் ட்ரெடிஷனல் நாலேஜ் செலிப்ரேட்டிங் கல்ச்சுரல் ஹெரிடேஜ். ராம்சார் மாநாட்டின் கீழ் சர்வதேச ஈரநில அங்கீகாரம் பெற்ற முதல் இந்திய நகரங்கள் எது? விடை இந்தூர் மற்றும் உதய்பூர். இந்தியாவில் புதிதாக சேர்க்கப்பட்ட ராம்சார் தலங்கள் பட்டியல். பிப்ரவரி 2026 அன்று பட்னா பறவைகள் சரணாலயம் உத்தரப்பிரதேசம், சாரிதாந்த் ஈரநிலம் குஜராத். டிசம்பர் 2025 அன்று சிலிசர் ஏரி ராஜஸ்தான், கோப்ரா நீர்த்தேக்கம் சத்தீஸ்கர் மாநிலம். அக்டோபர் 2025 அன்று கோகபில் ஏரி பீகார். செப்டம்பர் 2025 அன்று கோகுல் சலசே பீகார், உதய்பூர் ஏரி பீகார். ஜூன் 2025 அன்று கிச்சான் ஈரநிலம் ராஜஸ்தான், மேனார் ஈரநிலம் ராஜஸ்தான். பிப்ரவரி 2025 அன்று சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் தமிழ்நாடு, தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம் தமிழ்நாடு, ஹேச்ரோ பள்ளி சதுப்பு நிலப்பகுதி சிக்கிம், உத்வா ஏரி ஜார்க்கண்ட். ராம்சார் தலங்கள் தமிழ்நாடு 2026 பட்டியல். இந்தியாவில் அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் 20 ராம்சார் தலங்கள் அமைந்துள்ளது. அவை எந்தெந்த ராம்சார் தலங்கள், அவை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னு பார்க்கலாம். ராம்சார் தலங்கள் தமிழ்நாடு 2026. சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம் மாவட்டம், தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம் மாவட்டம், நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் திருப்பூர் மாவட்டம், கழுவேலி பறவைகள் சரணாலயம் விழுப்புரம் மாவட்டம், கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர் மாவட்டம், லாங்கூட் சோலை காப்புக்காடு நீலகிரி மாவட்டம், சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம் மாவட்டம், மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் ராமநாதபுரம் மாவட்டம், சுசீந்திரம் தேரூர் ஈரநில வளாகம் கன்னியாகுமரி மாவட்டம், வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் செங்கல்பட்டு மாவட்டம், வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஈரோடு, கரிக்கிளி பறவைகள் சரணாலயம் செங்கல்பட்டு மாவட்டம், பிச்சாவரம் மலையாத்தி காடுகள் கடலூர் மாவட்டம், பள்ளிக்கரணை சதுப்பு நில காப்புக்காடு சென்னை மாவட்டம், உதய மார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம் திருவாரூர் மாவட்டம், காஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம் மாவட்டம், வேம்பனூர் ஈரநில வளாகம் கன்னியாகுமரி மாவட்டம், வடுவூர் பறவைகள் சரணாலயம் திருவாரூர் மாவட்டம், கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டம், பாயிண்ட் காலிமேர் வனவிலங்கு மற்றும் பறவைகள் சரணாலயம் நாகப்பட்டினம் மாவட்டம். 2026 பிப்ரவரி நிலவரப்படி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அதிக ராம்சார் தலங்கள் உள்ளது? விடை ராமநாதபுரம். 2026 பிப்ரவரி நிலவரப்படி ராமநாதபுரம் மாவட்டத்தில் 5 ராம்சார் தலங்கள் உள்ளது. அவை சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம், தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம், சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம், காஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயம், மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம். நண்பர்களுக்கான கேள்வி: வடுவூர் பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.